ஆபரேஷன் செந்தூர் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். जैसे कि आप सबको जानकारी है कि कल रात हमारी भारतीय सेनाओं ने अपने अद्भुत शौर्य और पराक्रम का परिचय देते हुए एक नया इतिहास रच दिया है। साथियों, भारत की सेना ने सटीकता, सतर्कता और संवेदनशीलता के साथ कार्रवाई की है। हमने जो लक्ष्य तय किए थे उन्हें ठीक समय तय योजना के अनुसार सटीकता से उन्होंने ध्वस्त किया है और किसी भी नागरिक அளிப்பதன் மூலம் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அசோக் வாட்டிகாவை அழிக்கும் போது ஹனுமன் பின்பற்றிய லட்சியத்தை தான் நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். அதாவது ஹனுமன் ஜின் மோஹி மாரா தின் மோஹி மாரே என்ற கொள்கையை பின்பற்றினார். அதாவது அப்பாவிகளை கொண்டவர்களை மட்டுமே நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இந்தியா தனது மண்ணில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை பயன்படுத்தியது. அதாவது ரைட் டு ரெஸ்பாண்ட் என்கிற அந்த உரிமையை இந்தியா பயன்படுத்தி இருக்கிறது. எங்கள் நடவடிக்கை மிகவும் சிந்தனையுடனும் அளவிடப்பட்ட முறையிலும் துல்லியமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளின் மன உறுதியை உடைக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை அவர்களின் முகாம்கள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நமது ஆயுத படைகளின் துணிச்சலுக்கு மீண்டும் ஒரு முறை தலை வணங்குகிறோம். जो उन्होंने अशोक वाटिका उजाड़ते समय किया था, जिन मोहि मारा तिन मोहि मारे, हमने केवल उन्हीं को मारा जिन्होंने हमारे मासूमों को. இந்திய ராணுவம் மிகவும் விழிப்புடனும் துல்லியமாகவும் உணர்வு பூர்வமுடனும் செயல்பட்டது. இந்திய ராணுவம் எந்தெந்த இலக்குகளை குறிவைத்ததோ திட்டமிட்ட இலக்குகளை வெற்றிகரமாக அழித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் எந்த ஒரு பொதுமக்களும் கொல்லப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என உச்சபட்ச உணர்வு பூர்வ தன்மையை இந்தியா செயல்படுத்தி காட்டியிருக்கிறது. அதாவது இந்திய ராணுவம் முன்னெச்சரிக்கையை மட்டுமல்லாது கருணையையும் பறைசாற்றி இருக்கிறது. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் யாரும் குறிவைக்கப்படவில்லை என்பதன் மூலம் இந்திய ராணுவம் தன்னுடைய கருணையையும் பறைசாற்றி இருக்கிறது. இதற்காக நமது ராணுவ வீரர்களுக்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். साथियों, आज बॉर्डर रोड ऑर्गेनाइजेशन के 66वें फाउंडेशन डे पर आपके बीच उपस्थित होना मेरे लिए गौरव का विषय है और यह खुशी की बात है कि आज इस इम्पोर्टेंट डे पर बीआरओ द्वारा निर्मित 50 மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், மேற்கு வங்கம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லை பாதுகாப்பு படையின் சார்பில் இன்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் வெறும் பிசிக்கல் உட்கட்டமைப்புகள் மட்டுமல்ல, அவை மாறாக இந்தியாவினுடைய சாலைகளையும் பாலங்களையும் இந்த இடங்களையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்களாக, இரண்டு பகுதிகளின் மக்களின் இதயங்களை இணைக்கும் திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. यात्रा को याद करने का दिन है, इसके साथ साथ यह दिन ठहर कर सोचने का भी दिन होता है कि अपनी अब तक की यात्रा में हमने क्या क्या हासिल किया है और ये हमारी अब तक की कार्य प्रणाली का विश्लेषण करने का भी यह दिन है. இந்த திட்டங்களின் மதிப்பீடுகளை நாம் சிறியதாகவோ பெரியதாகவோ நிதி ரீதியாகவோ நாம் அளவிட்டு விட முடியாது. உண்மையில் சொல்ல போனால் இந்த திட்டங்களின் மதிப்பு என்பது பல குடும்பங்களை இணைப்பதில் அடங்கியுள்ளிருக்கிறது. இன்று தொடங்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்கள் பல்வேறு மாநில மக்களின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை மிக நெருக்கமாக கொண்டு வந்துள்ளது. அவை எண்ணற்ற மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு பங்களிப்பை அளிக்கிறது. आज का दिन उनके योगदान को एक्नॉलेज करने और एप्रिशिएट करने का भी दिन है. साथियों, आज जम्मू कश्मीर, लद्दाख, सिक्किम, मिजोरम, अरुणाचल प्रदेश, पश्चिम बंगाल और राजस्थान में कई प्रोजेक्ट्स का उद्घाटन हुआ है. कहने को तो ये हम सारे फिजिकल इंफ्रास्ट्रक्चर हैं, लेकिन मैं
इन्हें सिर्फ फिजिकल इंफ्रास्ट्रक्चर ही இந்த திட்டங்கள் வெறும் இரும்புகளாலேயோ அல்லது கான்கிரீட்டாலேயோ மட்டும் ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக எல்லை பகுதிகளின் வளர்ச்சியின் உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது எல்லை புறங்களில் தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை அமைக்க வேண்டும் என்ற எங்களின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மக்களின் இதயங்களை இணைக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டிற்கு இந்த திட்டங்கள் சான்றாக திகழ்கிறது. எனவேதான் இந்த திட்டங்களை விலை மதிப்பற்ற திட்டங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். आय में वृद्धि होगी, उनकी क्वालिटी ऑफ लाइफ में भी इम्प्रूवमेंट होगा और इन क्षेत्रों में समृद्धि आएगी एंड प्रॉस्पेरिटी आएगी. இந்த திட்டங்கள் இந்த மாநிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கையை இலகுவாக்குவதோடு வளர்ச்சியை மேம்படுத்தும். लगभग 1900 करोड़ रुपए के आसपास की है. मुझे लगता है कि यह केवल उनकी नॉमिनल वैल्यू पर है. इसकी असली वैल्यू है இந்த திட்டங்களின் மதிப்பு ஒட்டுமொத்தமாக சுமார் 1900 கோடி ரூபாய் இருக்கும். और अपना भविष्य बनाएगी तो उसके इम्पैक्ट का आकलन भी हम नहीं कर सकते. इन ब्रिजेस के माध्यम से जब यहाँ एम्बुलेंसेज दौड़ेंगी और समय पर लोगों को इलाज होगा, उसकी वैल्यू को भी नहीं आंका जा सकता है. जब इन सड़कों के माध्यम से विभिन्न संस्कृति के लोग आपस में जुड़ेंगे, இந்த இந்தியாவில் உள்ள எல்லைப்புற மாநிலங்களை பாதுகாப்பாகவும் துடிப்பானதாகவும் மாற்றுவதற்காக துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். यहाँ के किसानों द्वारा उगाए गए फूल, फल, सब्जियां इत्यादि दूसरे क्षेत्रों में आसानी से पहुंचेंगे. நாடு முழுவதும் எல்லை சாலைகள் அமைப்பின் சார்பில் கட்டப்படும் சாலைகளை எடுத்துக்கொண்டால் இன்று நாள் ஒன்றுக்கு சுமார் 35 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகளை நாம் அமைத்து வருகிறோம். साथियों, मैं इन प्रोजेक्ट्स की डिटेल देख रहा था. मैंने देखा कि इनमें छोटे से लेकर बड़े रोड, टनल्स और ब्रिजेस हैं. कुछ मीटर से लेकर எங்கள் அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி எல்லைப்புற பகுதிகளை மேம்படுத்த சிறப்பான கவனத்தை செலுத்தி வருகிறது. कोई पुल अगर छोटा है, कोई सड़क यदि छोटी है, இதற்கு முன்பு எல்லைப்புற பகுதிகள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டது என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆபரேஷன் செந்தூர் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதத்துடன் விளக்கம் அளித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.